சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செரி ககனோட வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வராங்க. அப்போ பூமி வந்து செரி கிட்ட எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ செரி வந்து சொல்றாங்க நான் சாப்பிட்டுட்டேன், பெரியம்மா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப ஆர்வமா பூமி வந்து கேட்குறாங்க, நீங்க அங்கே போனீங்களா, அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, உங்க அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் போய் வந்து சொல்ல விரும்பல, அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தோட தான் இருக்காங்க, அந்த கஷ்டத்துக்கு காரணமே நீ தான், ஆனால் உன்னை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே பூமிக்கும் அழ வந்துடும், திரும்பி நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு செரி வந்துட்டு ஒரு கதையை சொல்லி அது மூலயமா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பெரியம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க, அண்ணனை மாற்ற முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ககன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு பூமிக்கு ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சி ஆகிடும். அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு செரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்களாவது உங்களோட அண்ணனுக்கு வந்து தைரியம் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல, தைரியமா நான் ஒரு சொல்யூஷனோட தான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்க, கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணமா அப்படின்னு பூமி ஷாக் ஆக, ஆமாம் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அண்ணன் உன்னை மறந்துடுவான் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு பூமிக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நான் அண்ணனோட ஒரு நல்ல குணத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் கேளு, அவனுக்கு பிடிக்கலன்னா கூட அதை அவனுக்கு விருப்பமாக அதை மாற்றிப்பான், அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் அண்ணன்கிட்ட இருக்குது. அண்ணனுக்கு வரப்போகிற ஒய்ஃப் வந்துட்டு அண்ணனை மாற்றணுன்ற அவசியமே கிடையாது, அவனே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவான். அதனால தான் சொல்கிறேன், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக உன்னை மொத்தமாக அண்ணன் மறந்துடுவான் அப்படின்னு வந்து சொன்னதுமே இதை கேட்க கேட்க பூமிக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுக்கப்புறமா செரி வந்து சொல்கிறாங்க, ஆனால் பூமி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ கிடைக்கவே மாட்ட அப்படின்னு தெரிஞ்சோம் அண்ணன் வந்துட்டு உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு பூமிக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடும். அப்போ செரி வந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்சதை அவன் விட்டு கொடுப்பான், அவனுக்கு பிடிச்சதை நான் விட்டு கொடுப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளால் அப்படி பண்ண முடியாதுல்ல, உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம், நாம் அண்ணனுக்காக தியாகன்ற பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துலாம் போக முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பூமி அதுக்கு முன்னாடி அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்க்குறாரு செரி, எங்கே போயிட்டா இவ, ஒருவேளை தியாகம்னு சொன்னதுமே பயந்துட்டாலோ அப்படின்லாம் வந்து செரி வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. பூமி ஒரு பக்கம் செரி சொன்னதெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ககனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ககனை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடும். உடனே வந்து ககனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே வந்துட்டு ககன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோன்னு சொன்னதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பூமி பேசலான்னு வராங்க, ஆனால் அப்படியே பேசினா நாம தானே தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே துணியை வச்சு அந்த மொபைலை வந்து அப்படியே லேசாக துணியை வச்சு சுற்றிட்டு பேசுகிறாங்க. எடுத்த உடனே பூமி வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு என்ன இது யார் பேசுறது அப்படின்னு வந்து கேட்க, அப்போது நட்சத்திராவா அப்படின்னு ககன் கேட்குறாங்க. நட்சத்திராலாம் கிடையாதுப்பா, அவ அளவுக்குலாம் நான் கிடையாது, நட்சத்திராவை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணது உங்களோட குட் லக், அதே மாதிரி பூமி உங்களை ரிஜெக்ட் பண்ணது அவளோட பேட் லக் அப்படின்னு சொல்ல, என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே பூமி வந்து சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2 வந்துட்டு உங்களோட பர்த்டே அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னோட பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க பாஸ் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, முதல்ல நீங்கள் யார் அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு ககன் கேட்க, இப்போதைக்கு உங்களோட ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்ன நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க போல இருக்கு, அதை வெளியவே காமிச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு ரொம்ப தடுமாறி சொல்ல, நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ தடுமாறுறீங்க, வெளியே காமிச்சிக்காம பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நான் அன்னோன் பர்சன் கிட்டலாம் பேசுறது கிடையாது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் பூமி ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்ன இது யாராக இருக்கும் அப்படின்னு ககன் வந்து யோசிச்சுக்கிட்டு அவர் போயிட்டு படுக்கலான்னு போகிறாரு. இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன இது நட்சத்திராவை ஆளை காணும், எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க சித்தி கிட்ட சொல்ல, ஒருவேளை அந்த ககனை பார்க்கறதுக்காக போயிருப்பாளோ அப்படின்னு அவங்க சித்தி சொல்ல, அதனால் ககனோட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ககனோட நம்பரை சொல்லி அவங்க சித்தி மொபைல்லேருந்தே போட சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் கால் பண்ணுறாங்க. ககன் கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நட்சத்திர
நக்ஷத்ராவை பார்த்தீங்களா, நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, நக்ஷத்ரா அங்கே சைட்டுக்கு வந்தான். அவள் என்கிட்ட என்னென்னவோ பேசினா, நான் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அபூர்வா வந்துட்டு அப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தத்தெடுக்கிறத எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அபூர்வா வந்து பிளான் பண்ணுறாங்க. பூமி வந்து சந்திராவுக்கு ஊட்டி விட்டது இதெல்லாம் பற்றி பார்த்ததுமே அபூர்வாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இதை பற்றி பூமி கிட்ட கேட்கும் போது பூமி ரொம்ப தைரியமாக, உங்களால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளோ நாள் அவர் சொந்த மகன் தான் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ என்ன தத்தெடுக்க வேற போறாரு, இனிமேல் உங்களால் எதையும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு போனதுனால அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா, சோபா சந்திரா மாதிரி வந்துட்டு சோபா சந்திரா அவங்க மேலே வந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க. வீட்டில் வந்து சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அபூர்வா அந்த ஃபோட்டோ முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா வந்துட்டு அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. யார் நீ, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்த, நீ என்ன மாதிரி நீ டான்ஸ் ஆடிட்டா நீ நானா ஆயிடுவியா, நீ எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக வந்துட்டு பூமியை அடிக்கிறாங்க. அப்போ சந்திரா போயிட்டு தடுக்கிறாங்க. சோபா இரு, ஏன் இப்படி நீ அடிக்கிற, என்னாச்சு, ஏன் உனக்கு இவ்வளோ கோவம், பூமி அப்படி என்ன பண்ணா அப்படின்னு கேட்க, நீங்கள் தத்தெடுக்கிறேன்னு சொன்னால் அவள் எதுவும் சொல்லாமல் அதுக்கு சரின்னு சொல்லுவாளா, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, அவள் வரேன்னுலாம் சொல்லலை சோபா, நான் தான் அவளை தத்தெடுக்கிறேன்னு சொன்னேன், பூமி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல. அதுக்கு அபூர்வா வந்து சொல்கிறாங்க, நல்லவளாம், நீங்கள் எங்கே பார்த்தீங்க, அவள் நல்ல குணம் உடையவா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் பார்த்ததெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறவங்க, அது உங்களோட நல்ல மனசு, அவளோட மனசு அப்படி கிடையாது, அவள் எங்கேருந்து வந்தா, அவளோட பிறப்பு என்ன, அவளோட கடந்த காலம் என்ன, இப்படி எதுவுமே தெரியாமல் எப்படி நீ அவளை வந்து தத்தெடுக்கலாம் சொல்லு, எந்த விவரமும் தெரியாமல் இந்த வீட்டில் அவளுக்கு நீங்கள் எப்படி இடத்த கொடுக்கலாம், இந்த தத்தெடுப்பு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் தத்தெடுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு உன்னோட வார்த்தையை நான் மீறுவேனா, நான் தத்தெடுக்க மாட்டேன், தத்தெடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமே நான் தத்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அவர் தத்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அபூர்வா வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுற மாதிரி விழுந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து எழுப்புறாங்க. எந்திரிச்சதுமே வந்துட்டு அபூர்வா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்க, நீ வந்து பூமியை அடிச்சிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது, நான் பூமியை அடிச்சேனா, சோபா சந்திரா வந்து உன் மேலே வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னதுமே, என்னது அக்கா ஏன் மேலே வந்தாங்களா, பூமி மேலே வராமல் ஏன் மேலே வந்தாங்களா, என்ன இது, அது எப்படி பூமி மேலே வராமல் ஏன் மேலே வந்தாங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா பூமிக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க, அதனால தான் பூமி மேலே வராமல் உன் மேலே வந்தாங்க, உன் மேலே ஆவேசமாக இறங்குனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அபூர்வா வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அப்படியே பயங்கரமாக ஆக்ட் பண்ணதுக்கப்புறமா பூமியை அடித்த விஷயம், இந்த மாதிரி தத்தெடுக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு அப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, பூமியை அடிச்சதுனால வந்துட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு பூமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை தத்தெடுக்க கூடாதுன்னு சோபாவா சொல்லிட்டா, சோபாவே சொன்னதுனால என்னால் அதை பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சந்திரா போயிட்டு சொல்ல, அப்போ பூமி வந்துட்டு பரவாயில்லப்பா, நீங்களே என்னை அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டீங்களா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா போயிட்டு, நான் உன்னை அடிச்சிட்டேனா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஓவராக அபூர்வா வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. உடனே பூமியும் வந்துட்டு, பரவாயில்ல ஆண்டி, அது சோபா அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி தானே, அதனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு அதை வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.